யூதேயா தேசத்தை ஏரோது என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவரது ஆட்சி காலத்தில் பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் இயேசு. சரியாக அந்த நேரத்தில் கிழக்கிலிருந்து 3 ஞானிகள் பெரும் பயணத்துக்குப் பிறகு எருசலேமை வந்தடைந்தார்கள். அவர்களின் கண்களில் ஒரு பிரகாசமும் இதயத்தில் ஒரு தேடலும் நிறைந்திருந்தது. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் இங்கே. வானில் அவரது விண்மீன் எழும்பியதைக் கண்டோம். அவரை போற்றி வணங்கவே நெடுந்தொலைவில் இருந்து இங்கே வந்திருக்கின்றோம். இந்த செய்தியை கேட்டவுடனே ஏரோது மன்னன் கலங்கினான். அவன் திடுக்கிட்டான், கலங்கிப் போனான். அவனோடு எருசலேம் நகரம் முழுவதும் ஒருவிதமான பதற்றத்தில் உறைந்து போனது. உடனடியாக ஏரோது தனது தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைத்தான். மெசியா எங்கே பிறப்பார்? எனக்கு தெரிஞ்சாகணும் என்று ஆவேசமாக கேட்டான். அவர்கள் வேதநூல்களை புரட்டி பார்த்து, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில்தான் அவர் பிறக்க வேண்டும் மன்னா என்றார்கள். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார்: ஓ யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார். மீகா 5:2 இவ்வாறு இறைவாக்கினர் முன்பே முன்குறித்துள்ளார் மன்னா. ஏரோது புத்திசாலி. ஆனால் அவரது புத்தியில் வஞ்சகம் நிறைந்திருந்தது. அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த ஞானிகளை தனியே அழைத்தான். அந்த விண்மீன் எப்போது முதலில் தோன்றியது என்று துல்லியமாக கேட்டு தெரிந்து கொண்டான். பிறகு அவர்களை பார்த்து ஒரு புன்னகையுடன், நீங்கள் பெத்லகேமுக்கு செல்லுங்கள். குழந்தையைப் பற்றி திட்டவட்டமாக விசாரியுங்கள். கண்டுபிடித்தவுடன் எனக்கு தகவல் சொல்லுங்கள். நானும் வந்து அந்த குழந்தையை வணங்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தான். அவரது குரலில் உண்மை இல்லாததை ஞானிகள் அறியவில்லை. ஞானிகள் மன்னன் சொன்னதை கேட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். ஓர் அற்புதம்! முன்பு அவர்கள் கண்ட அதே விண்மீன் மீண்டும் தோன்றியது. அது அவர்களுக்கு வழிகாட்டியாக ஜொலித்தபடி முன்னே சென்று கொண்டிருந்தது. இறுதியாக அந்த குழந்தை இருக்கும் இடத்திற்கு நேர் மேலே வந்து பிரகாசமாக நின்று அவர்களின் தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அந்த நட்சத்திரத்தைக் கண்டதும் ஞானிகள் மட்டில்லா பெரு மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அவர்களின் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்கியது. அவர்கள் உள்ளே நுழைந்து குழந்தையை அதன் தாய் மரியாவுடன் கண்டார்கள். பயபக்தியுடன் நெடுஞ்சான்கடையாய் விழுந்து அந்த குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பொக்கிஷப் பெட்டிகளை திறந்து பொன்னையும் சாம்பிராணியின் நறுமண புகையையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக சமர்ப்பித்தார்கள். அவர்கள் ஏரோதிடம் திரும்பிப் போகக்கூடாது என்று கனவில் ஒரு எச்சரிக்கையை பெற்றார்கள். ஆம், அது ஆண்டவரின் கட்டளை. அதனால் அவர்கள் வேறு வழியாக தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்றார்கள். ஏரோதின் சூழ்ச்சி நிறைவேறவில்லை. ஞானிகள் திரும்பிச் சென்ற பிறகு ஒரு நாள் இரவு யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது. ஆண்டவருடைய தூதர் அவருக்கு காட்சி கொடுத்தார். நீர் உடனே எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல். நான் உமக்குச் சொல்லும் வரை அங்கேயே இரு. ஏனெனில் அந்த குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த மனைவியையும் குழந்தையையும் எழுப்பி இரவிலேயே புறப்பட்டார். குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு பயணமானார். ஏரோது இறக்கும் வரை அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். இவ்வாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது அச்சு அசலாக நிறைவேறியது. இதற்கிடையில் ஞானிகள் தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்பதை ஏரோது அறிந்தான். அவன் பெரும் சீற்றங்கொண்டான். அவரது கோபம் எல்லை மீறியது. ஞானிகளிடமிருந்து அவன் கேட்டு தெரிந்து கொண்ட காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பினான்.
அவரது கொடூரமான உத்தரவு 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்க வேண்டும். அச்சமயம் ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழகையுமாய் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஆறுதல் பெற அவள் மறிக்கிறாள். ஏனெனில் அவள் குழந்தைகள் அவளோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்படியாக நிறைவேறியது. அந்த தாய்மார்களின் கண்ணீர் பெத்லகேமின் மண்ணில் ஆறாக பெருக்கெடுத்தது. காலங்கள் உருண்டோடின. கொடூரமான ஏரோது மன்னன் காலமானான். ஆண்டவருடைய தூதர் மீண்டும் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றினார். நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எஸ்ரயேல் நாட்டுக்குச் செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்கத் தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். யோசேப்பு உடனே எழுந்தார். குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எஸ்ரயேல் நாட்டுக்குத் திரும்பி வந்தார். ஆனால் யூதேயாவில் ஏரோதின் மகன் அர்கெலா ஆட்சி செய்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். மீண்டும் ஒரு கனவில் எச்சரிக்கப்பட்டார். உடனே கல்லியப் பகுதிகளுக்கு புறப்பட்டுச் சென்றார். அங்கு நாசரேத்து எனப்படும் ஊருக்குச் சென்று நிரந்தரமாக குடியேறினார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்த இறைவாக்கு இப்படியாக நிறைவேறியது. இயேசுவின் பிறப்பு ஒரு நட்சத்திரத்தின் ஒளியில் தொடங்கி அரசர்களின் சூழ்ச்சி, மக்களின் துயரம், இறைவனின் வழிகாட்டுதல் என பல திருப்பங்களுடன் வரலாற்றுப் பக்கங்களில் பதிவானது.